இவ்வளோ பேரோட தற்கொலையா இருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, Facebook'ை நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சில இமேஜ் என் கண்ணில் பட்டுச்சு. அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சீவா இருக்கிறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து அப்பா அம்மா இல்ல. நான் வந்து விளையாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். வாழ்த்து யாருமே இல்ல. அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் உள்ளார போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த மாதிரி போஸ்ட்டுகளுக்கு நிறைய பேர் லைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ மூலமா ஜெனரேட் பண்ண ஒரு இமேஜ். ஆனா இது கூட தெரியாம இதுக்குள்ளார போயிட்டு அதுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு அந்த இமேஜுக்கும் வந்து லைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தற்குத்தனமா இருக்காங்க பாத்தீங்களா? இதுல யார் முட்டாள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பதிவு போட்ட முட்டாள் கிடையாதுங்க. இதுக்காக மெனக்கிட்டு உள்ள போய் கமெண்ட்ஸ் பண்ணிருக்க பாத்தீங்களா? அவன் தான் அடி முட்டாள். இப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்தா நம்ம தள்ளி இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து எது உண்மை எது பொய் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்களோட பிரெயின் வந்து வேலை செய்யல. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆளுகிட்ட இருந்து நம்ம தள்ளி தான் நிக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க, அதாவது ஏதாவது வதந்தியை பரப்புறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை உண்மை அப்படின்னு நம்பி அதை அப்படியே இவங்க வந்து ஷேர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதனால தான் வதந்தி வந்து அதிகமாக பரவி அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு வந்துருது. ஏன்னா இவங்க இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இது வந்து இமேஜ் வந்து ஒரு ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண இமேஜ் அப்படின்னு பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் இதில் இத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை 1000 லைக்ஸ் வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ தற்கொலையாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அவங்க நினைச்ச பரிதாபப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு எனக்கே தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போங்க. முடிஞ்சா நீங்களே இந்த கமெண்ட்ஸ் உள்ளார போட்டு ஒரு 4 பேருக்காச்சும் போய் சொல்லிட்டு போங்க. அதாவது இது வந்து ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ண ஒரு இமேஜ்டா, இது உண்மையை நினைச்சிட்டு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறது, அதுக்கு லைக் பண்ணிட்டே இருக்காதீங்கடா, தற்கொலைத்தனமா இருக்காதீங்கடா, எது உண்மை எது பொய், எது ஒரிஜினல், எது வந்து கிராபிக்ஸ், எது வந்து ஏஐ அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை கமெண்ட்ஸ்ல காரி தூக்கிட்டாச்சு வெளியே வாங்க. ஏன்னா இவங்களால தேவையில்லாத விஷயமெல்லாம் வாட்ஸ்அப்ல இந்த Facebookல எல்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த விஷயத்த ஒரு 2 பேருக்காச்சும் சொல்லிட்டாச்சு போங்க. ஏன்னா இந்த மாதிரி போஸ்ட் சில பேஜ் இதுக்குன்னே சில பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி ஃபுல்லா ஏஐ இமேஜா இந்த மாதிரி இமேஜா போட்டு தள்ளிட்டு இருக்கிறானுங்க. அதுலயும் தேவையில்லாத கமெண்ட்ஸ் இவங்க போய் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுவா தான் ஸ்க்ரோல் பண்ணி Facebook வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நிறைய இமேஜஸ் இந்த மாதிரி தான் நம்ம கண்ணில் மாட்டுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாராச்சும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க சொல்லி புரிய வைங்க.